18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே. வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? மலை போல அப்படியே சோத்தை குவிச்சு அங்கனக்குள்ளேயே கறி குழம்பு 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 23 இயர்ஸுங்க. 23 இயர்ஸா ஏகப்பட்ட நாட்கள் போராடி இருக்கிறோம், என்னென்னத்தையோ பண்ணியிருக்கிறோம். ஒரு வழியா இன்னைக்கு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்ற சந்தோஷத்துல அரசு ஊழியர்கள் முதலமைச்சருக்கு இனிப்பு ஊட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த வாரம் பொங்கல் வாரம் அப்படின்ற மாதிரி பொங்கல் முடிகிற வரைக்கும் ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும். கல்லூரி பள்ளி இப்படின்னு ஏகப்பட்ட இடங்கள்ல பொங்கல் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. தூத்துக்குடி பக்கம் என்னன்னா வெளிநாட்டை சேர்ந்தவங்கெல்லாம் தமிழ் பாரம்பரிய உடையணிஞ்சு பொங்கல் வச்சிருக்கிறாங்க. பார்க்க பிரமாதமா இருக்கும் பாருங்க. திருப்பதி பக்கம் போராடுவோம்னு ஒருத்தர் பயங்கரமான போராட்டத்தை நடத்தி இருக்கிறார். என்னன்னா கோவிந்தராஜசாமி கோவில் கோபுரத்து மேல ஏறி தங்க கலசத்தை சேதப்படுத்துறது மட்டும் இல்லாம குடிக்கிறதுக்கு காசு கொடுத்தா தான் இறங்குவேன் அப்படின்னு அலப்பற கூட்டி இருக்கிறார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அப்படின்னு ஜேசிடி பிரபாகர் குறித்தும் அதிமுகவினுடைய பிளவு குறித்தும் பேசியிருக்கிறாரு முன்னாள் முதலமைச்சர் ஓபன் செல்வம். அருமை என்ன, ஜேசிடி பிரபாகரன் என்னுடன் தான் இருந்தார். அவர் என்னை விட்டு வெகு தூரம் சென்று பல வருடங்களாகிவிட்டார். ஆனால் தொடர்பில் என்னுடன் இன்றைக்கும் தொடர்பு தான் இருந்திருக்கிறார். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் அனைத்திலும் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்ந்தால்தான் தமிழகத்தில் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை மலர செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. பிரிந்து இழந்தால் அதற்கு வாய்ப்பு இல்லை. சாத்தியப்பட வேண்டும் என்றுதான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்களுடைய உரிமை குரலாக, மக்களுடைய குரலாக இன்றைக்கு ஒழித்துக் கொண்டது. அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்தில் அனைத்து பிரிந்து கிடக்கிற சக்திகள் தான் முதல் குரல் கொடுத்த நான் தான் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. என்ன பேசுறத ஒரு முறை ரிப்பீட் பண்ணி பாருங்க. தமிழ் தேசியத்துக்கு திராவிட எதிரின்னு சொல்லி கொடுத்ததே அவர் தாங்க. அவர் பேசும்போது ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்குள்ள, அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தன் சொல்லியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். எதிரின்னு கற்பிச்சது எங்க அண்ணன் தான். நீங்க அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை. 2006 அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் என்ன பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பாருங்க. இல்லாத திராவிடம் இருக்கிற தமிழ் தேசியத்தை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்குதுன்னு சொல்லி கொடுத்தவர் அவர் தான். திராவிடம்னு ஒன்று எங்க இருக்கு, யார் சொன்னது? அது கற்பிதம்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான். பேசும்போது முன்னாடி உட்கார்ந்துருந்த ஒருத்தரில் நான் ஒருத்தன். எங்கே திராவிடம் தமிழை காக்குது? அதெல்லாம் சும்மா தேவைக்கேற்ப எங்கள் அண்ணன் மாற்றி பேசிட்டாப்ல. ஹிந்தி இது எப்படி நாங்கள் இந்தியா எப்படி மாறி இருப்போம்? எப்படி மாறி இருப்போம் சொல்லுங்க? எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இந்தியை கற்பிக்க அனுமதிச்சது இந்த திராவிட இயக்கங்கள். இவங்க நடத்துற திமுக நடத்துற பள்ளிக்கூடத்துல இந்தி 2வது மொழியா இருக்கா இல்லையா? ஆங்கிலம் பயிற்று மொழி, இந்தி பாடமொழியா இருக்கா இல்லையா? அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் பயிற்று மொழி, தமிழ் பாடமொழியா இருக்கா? இந்தி பேசியிருப்போம்னா எப்படி? ஒவ்வொரு முறையும் தேர்தல் வர்றப்ப மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த மாற்றம்னா என்ன அப்படின்றதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார் அண்ணன். மாற்றம்னு ஒண்ணு இருக்குதுன்னா, இதுவரை இந்த மண்ணில் நிலவுன அரசியல் இருக்குல்ல, இந்தியம், திராவிடம், இந்த கட்சிகளுடைய ஆட்சி முறை இருக்கு இல்லையா, இதை மொத்தமா இந்த ஆட்சி இதை மாற்றுவதுதான் மாற்றம்.
இது சும்மா இந்த கட்சி அங்க போய் சேர்றது, இந்த கட்சி அங்க போய் சேர்றது, இவரோட கூட்டணி வைக்கிறது. இங்க ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சியின் முறை மாறுமா? அதான் பிரச்சனை. இவர்களுக்கு யாருக்கும் கோட்பாடு மாற்றம், தத்துவ மாற்றம் கிடையாது. காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கோ திமுக அதிமுகவோ நம்ம ஒண்ணு கேட்போம், 2 பேருக்கு தான் போட்டிங்கிறீங்க. திமுக அதிமுகவுக்கு 2 பேர் தான் போட்டி. திமுக அதுக்கு மாற்று இன்னொரு திமுக எப்படி? தீமை இதுக்கு மாற்று இன்னொரு தீமை எப்படி? சும்மா இவர் வந்தா மாறிடுமா, அமித்ஷா வந்தா மாறிடுமா? 1000 அமித்ஷா வந்தாலும் அதே தான் இருக்கும். எங்களை போல தொடர்ச்சியா அந்த மாறுதலுக்காக போராடிட்டு இருக்க பிள்ளைகள் தான் மாற்றா இருக்க முடியும். வேற எது மாற்றா இருக்க முடியும்? கோட்பாட்டு அளவுல நீங்க திராவிடம், இவர் திராவிடம், நாங்கள் தமிழர், தமிழ் தேசியம். இந்த தத்துவ மாற்று தான். காய்க்கிற மரம் தான் கல்லடி போடும் அப்படின்ற மாதிரி தாவேக்கா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்க. அவங்களும் திட்டுறாங்க, இவங்களும் திட்டுறாங்க, எல்லாரும் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்னை பொறுத்தவரையிலும் இரு கட்சிகளை தாக்குவது டிவிகே மட்டும்தான். அப்படி என்றால் இந்த கட்சி எவ்வளோ வளர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். காய்க்கிற மரத்தில் கல்லடி விடுவதைப் போல வெற்றி என்ற முடிவை மக்களால் மிக விரைவில் தெரிவிக்கப் போகிறார் என்பதை உணர்ந்துதான் இரு கட்சியிலே நம்மை தாக்கி கொண்டிருக்கிறார். எதிர்கட்சி ஆளும் கட்சியை தாக்குவதில்லை, ஆளுங்கட்சி குறைபாடுகளை சொல்வதில்லை. எல்லோரும் ஒருமுகமாக நம்மை தாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே மக்கள் ஏற்றுக்கொள்கிற தலைவர் என்ற முறையில் நம்மைத்தான் விமர்சனம் செய்கிறார்களே தவிர மற்றவரை அல்ல. தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இந்த பேச்சு அப்பப்ப அடிபட்டுக்கிட்டே இருக்குது. என்னன்னா கை கழுவ பாக்குறாங்க, உசாராரத்து கேட்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சம்பந்தமா அண்ணன் என்ன தெரியுமா சொல்றாரு? எனக்கு கிடைச்ச தகவலின்படி அவங்க கை கழுவத்தான் போறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதாவது என்ன, அது அவங்களுடைய கூட்டணியுடைய உள்கட்சியினுடைய பிரச்சனை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காங்கிரஸ் வேற இடத்துக்கு போறது மாதிரி சொல்றாங்க. பட் இருந்தாலும் ஒரு கூட்டணியை பத்தி உடனடியாக எதுவும் உறுதியா நம்ம சொல்லிட முடியாது. ஏதோ ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்றாங்க. இப்படியா சொன்ன அண்ணன் அடுத்து அந்த இனிப்பூட்டி மகிழ்ச்சி எல்லாம் வெளிப்படுத்தினாங்கல்ல, அந்த சமாச்சாரத்துக்கு வராரு. அதுல என்ன சொல்றாருன்னா, எப்ப தருவான்னு சொன்னாங்க, அவருடைய தேர்தல் வாக்குறுதியை சொன்னாங்க. ஒரு அரசுக்கு ஆயுள் காலம் எத்தனை வருஷம்? 5 ஆண்டு. இந்த அரசுடைய ஆயுள் காலம் முடிய போகுது. அப்ப இவ்வளவு நாள் கழிச்சு 5 வருஷம் தராம இப்ப மட்டும் தாரன்னு சொல்லியிருக்காங்களே, ஏன்? அங்க 20 லட்சம் கொடுக்காங்க, 10 லட்சம் கொடுக்காங்க, இவங்க வரவேற்காங்க, அதெல்லாம் வேற விஷயம். இந்த ஒரு திட்டத்தை மட்டும் அவசரமா கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தோம், கொடுக்குறேன்னு வாக்குறுதி சொல்லி இனிப்பு ஊட்டினாக்கி அது எப்படி வரவேற்க முடியுமாங்க? ஏன்னா இது நம்முடைய ஆட்சி இருக்காதுன்னு தெரியும், நம்ம கொடுக்க போறது இல்லைன்னு தெரியும். கொடுக்காதவர்கள் எதையோ காட்டி கொடுப்பதை போல நடித்து கொண்டிருந்தால் இது ஒரு ஏமாற்று வேலை. இது இந்த அரசுடைய வாடிக்கையான ஒரு ஏமாற்று வேலை. பாஜக மூத்த தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் என்ன திரும்ப சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு அவதாரம் எடுத்த மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தன்னோட பொறுப்பை மத்திய அரசாங்கத்து மேலையும் பெற்றோர்கள் மேலையும் போட்டுட்டு கை கழுவக்கூடிய நிலைமையில் தமிழகத்தை அவர் கொண்டு வந்து விட்டுவிட்டார். இன்றைய இளைஞர்கள் போதை கலாச்சாரத்திற்கு அடிமையாகி அவர்கள் சட்டம் ஒழுங்கு குற்ற செயல்கள், தம் குடும்ப உறுப்பினர்கள் மீதிய வன்முறை தாக்குதல் என்று இன்று மிக மோசமாக தமிழகத்தினுடைய இளைஞர்கள் சென்று கொண்டிருப்பதற்கு இவர்களுடைய அரசும் ஒரு காரணம். அதனால இன்னைக்கு தமிழகத்தோட முதல்வர் எங்க தன்னோட தோல்விகள் வெளியில தெரிஞ்சிரும், தன் மேல பொறுப்பு எடுத்துட்டா நம்ம மேல பழி போட்டுருவாங்க அப்படிங்கறதுக்காக மத்திய அரசு தான் காரணம், பெற்றோர்கள் தான் பாத்துக்கணும்னு அழகா தன்னோட அந்த செய்ய வேண்டிய வேலையை தூக்கி இன்னொருத்தங்க மேல போட்டுட்டு போக பாக்குறாரு. கூட்டணி தொடர்பா காலம் வரும்போது சொல்லுவோம், காலம் வரும்போது சொல்லுவோம்னு ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜனவரி மாநாட்டில் சொல்றதாகவும் ஒரு தகவல் இருக்குது. என்னன்னா, நீங்க மாநாட்டு தேதி அறிவிச்ச அதே நாள்ல ஜனநாயகன் படமும் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகுது. கூட்டணி தொடர்பா அறிவிப்பு ஏதாச்சும் இருக்கும்? நான் மாநாட்டில் இருப்பேன், ஒரு படம் பார்த்துட்டு இருப்பாரு. அதனால நான் என்ன பண்றது அதுக்கு? ஓகே, எது அதான் நீ படம் சொல்லிட்டேன், டேட்டு ரிலீஸ் ஆகும்போது கிளைமேக்ஸ் என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அன்னைக்கு ஜனவரி 9 மாநாடு கிளைமேக்ஸ் அப்போ பொதுச் செயலர் பேசுவாங்கல்ல, அன்னைக்கு அவங்களுக்கு பதில் உங்களுக்கு தெரியும். அதான் எதிர்பார்ப்பு.
என்னதான் விதவிதமா கலர் கலரா ஆடைகளை போட்டாலும் இதுல இருக்கிற கம்ஃபர்ட், இதுல இருக்கிற ஸ்டைலு, லுக்கு இதுக்கெல்லாம் மாற்று கிடையவே கிடையாதப்பா அப்படின்னு பல நூற்றாண்டுகளாக வேட்டி நம்மளுடைய பாரம்பரிய உடையா இருக்கு. இந்த வாரம் வேட்டி வாரம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. மக்கள் வேட்டி எப்படி பார்க்குறாங்க, அதோட மவுசு குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கா அப்படின்னு பல விஷயங்களை கேட்டிருக்கோம். பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? வேட்டி சட்டங்கிறது வந்து ஒரு பாரம்பரியம். இப்போது சிறுவர்கள் வந்து பெரியவர் வரலையும் போட்டுக்கிறது, கட்டிக்கிறது, வர்றது மிடுக்கா இருக்கும். எந்த சட்டை போட்டாலும் வேட்டிக்கு வந்து லுக்காகவே இருக்கும். அதை வந்து கட்டிட்டு போகிறேன்னா வெளியில் போனால் பார்க்குறவனுக்கு வந்து கையெடுத்து கும்பலான்ற அளவுக்கு தோன்றது வேட்டி சட்டை. அந்த வேட்டி சட்டையை ஒரு இடத்துல கட்டிட்டு போகும்போது அவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு தனித்தன்மை, ஒரு மரியாதை எல்லாமே இருக்கும். வண்டி ஓட்டும் போதும் கொள்ளும் போதும் வேட்டி கட்டுறதுங்கிறது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். ஏன்னா காற்றுல பறக்கும். நம்ம ஜென்ரேஷனில் வந்து அது கம்மியாக ஆயிட்டு வருது. ஓல்டு ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா அப்பா எல்லாருமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் எதுனாலுமே வெள்ளை வேட்டி ஷர்ட் போட்டு போவாங்க. வேட்டிக்கு பெஸ்ட் காம்பினேஷன் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை என்பதுதான் உண்மை. அதுதான் மிகப்பெரிய அழகையும் கம்பீரத்தையும் தரும். என்னதான் நாகரிகம் வளர்ந்திருந்தாலும் இன்றும் திருமண காரியங்களில் வேஷ்டி சட்டை தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போ வேட்டிக்கு ஒரு மதிப்பு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய உடை, இந்த பாரம்பரிய உடையை வந்து என்றைக்குமே வந்து நம்ம வீட்டுக்கு கொடுக்கக்கூடாது. அவங்க கௌரவ கோச்சில் பார்க்குறாங்க வேட்டி கட்டிட்டு போனால், ஒரு மாலுக்கு போனாலோ எங்கே போனாலுமே. ஆனால் இனி வந்து என்ன அதிகமான இப்போ இளைஞர்கள் வந்து வேட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையுமே. நம்ம அப்பா ஏஜில் இருக்கவங்க மட்டும்தான் வேட்டி கட்டுறது. அது இல்லாமல் இப்போ உள்ள பசங்க யாரும் வேட்டி கட்ட அதிகமாக விரும்பலை. ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வந்தால் மட்டும்தான் வேட்டி கட்டுறாங்க. ஃபெஸ்டிவல் சீசனில் தான் வேஷ்டி கட்டி பார்த்துருக்கு. ஆஃபீஸில் எல்லாம் வேஷ்டி கட்டி இருந்தால் நல்லா இருக்கும். ஆண்கள் வந்து வேஷ்டி கட்டும்போது அது யூனிக்காக இருக்கும். ஃபெஸ்டிவல்ஸ் இப்படி ஓணம் பொங்கல் அப்படி ஏதாவது வந்தால் தான் அதிகமாக கட்டுறது தெரியுது. அது எல்லாமே தெரியுது. திருவிழா டைமில் தான் மோஸ்ட்லி அவங்க வேட்டி கட்டுறதா பார்க்குறோம். எங்களுக்கே சாரி கட்டுறது சில சமயம் ரொம்ப அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி தான் அவங்களுக்கு நினைக்கிறேன். கதரை பயன்படுத்துங்க, நெசவாளிக்கு ஒரு ஊக்கத்தை கொடுங்க. நெசவாளி குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை வகுத்து கொடுங்க. அதாவது நெல்லை மாவட்டம் பாபநாசம் பக்கத்தில் மக்கள்லாம் ஒரே அச்சத்தில் இருக்கிறாங்க. பார்த்துங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் உஷாரா இருங்கப்பா, யாரும் போர்டு போட்டு வரமாட்டாங்க திருட வரண்டு. எதுக்கு சொல்றேன்னா, தாம்பரத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் போன ஒருத்தர் செல்போனை திருடிட்டு போயிருக்காரு. சிசிடிவி காட்சிகளில் பதிவாயிருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி குறுகலான பாதையில் வண்டி ஓட்டுறப்ப கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட ஓட்டுங்க. இங்கே பாருங்க, வாணியம்பாடியில் ஒரு விபத்து. குறுகலான பாதையில் வண்டி ஒருத்தங்க ஆல்ரெடி நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த வழியாக வந்த வண்டி நிப்பாட்டின வண்டி மேலே மோதி விபத்தில் சிக்கியிருக்குது. காளைகள்லாம் சும்மா மிரட்டுதா? இன்னும் ஏகப்பட்ட காட்சிகள் இருக்கு. ஏகப்பட்ட ஊர்ல போட்டி நடத்துறதுக்கு ஏற்பாடுகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கும்மி ஆட்டத்தில் பங்கேற்று இருக்கிறாங்க. அப்புறம் என்ன, ஜாலியா சிரிச்சுட்டே ரசிட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடை முறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார்.
18 தர்பார் வந்துட்டாயா